ஹலோ, நம்ம தூங்குன மாதிரி பிஸியாக இருக்க மாதிரி இருக்கு. அங்கே வச்சுருங்க. ஆமாம் ஆமாம், 2 லட்ச ரூபா இப்போ வந்துடும் அக்கௌண்ட் வந்து. அதில் யாருங்க? அதில் யாருங்க? 2 ரூபா அக்கௌண்ட்ல இல்ல 2 லட்சமா? ஹலோ சார் சொல்லுங்கள். மதுரை முத்துங்களா? அந்த 5 லட்சம் சேர்க்க எதில் போட சொன்னேன்? எதில் போட்டிருக்க நீ? சார் யாரு சார் அந்த சைடு? சார் குழந்தைங்களா அப்புறம் விளையாட சொல்லுங்க, நம்ம இப்போ பேசுவோம். சொல்லுங்கள் சார். சார் மதுரை முத்து தானே சார்? ஆமாம் சார். ஸ்டாண்டப் காமெடி மதுரை முத்து. இப்போ சிட்டிங் காமெடி ஸ்லீப்பிங் காமெடிலாம் பண்ணுறேன் சார் லேட்டஸ்ட்டாக. சரிங்க சார், இப்படி பேசினாலே மதுரை முத்து போல. ஆனா மதுரை முத்து தான் நீங்கன்னு நான் நம்புறதுக்கு ஏதாவது ஒரு ஜோக் ஒன்று சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஒருத்தர் வந்து சிங்கத்தை மிதிக்கிறான் சார். சரி சார். அடிக்கிறான் சார். துவதவன் துவைக்கிறான். ஓகே. ஆனா அந்த சிங்கம் அவனை ஒண்ணுமே செய்யல, ஏன்னா அது செத்த சிங்கம். சார் நீங்க மதுரை முத்து தான், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சார் இப்ப சேலத்துல ஒரு ப்ரோக்ராம். சரி, பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. பணத்தை பத்தி நீங்க கவலையே பட வேணாம் சார். இப்படி ஈவென்ட் ஏதாவது ஒண்ணுதான் அம்மை வருஷத்துல. சூப்பர், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஸ்டாண்டப் காமெடின்னு சொன்னோன்னே எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப நல்ல ஸ்டாண்டப் காமெடி யாரு நம்ம சொல்லுங்க. அப்ப நானும் செம்மறியாடா சார் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நானும் பேசுவேன் சார். சார் இல்ல நீங்க பேசுவீங்க, அப்ப நீங்களே பண்ணிடுறீங்களா? ஆமா சார். இப்ப ஸ்டே எல்லாம் எப்படி சார்? ஸ்டே எப்படி? அங்க 7 ஸ்டார், சேலத்துல 7 ஸ்டார் இல்ல சார்? 7 ஸ்டார் கிடையாது சார். அப்போ ஒரு 6 ஸ்டார் இருந்தா போடுங்க சார். கிடையாது சார், கிடையாது. கிறிஸ்துமஸ்க்கு வேணா ஸ்டார் கட்டுவோம், மத்தபடி இங்க 7 ஸ்டார் 6 ஸ்டார்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம் சார். 650 ரூபா பிளஸ் டாக்ஸ் சார். ஒரே நிமிஷம் சார். இந்த ஆளே நல்லா தான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றாரு, அப்புறம் நம்மள கூப்பிடுறாரு. அவர் இப்ப உட்கார்ந்துட்டு தான் இருக்கு சிட்டிங் காமெடி. அப்படியா? உன்கிட்ட போய் கேட்டுங்க. சரிங்க சார், அப்போ ஓகே சார், 5 ஸ்டார் ஓகே சார். சார் இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார். நம்ம இதுக்கு வந்து ஆர்கனைசிங் கமிட்டில முடிவு பண்ணிருக்கோம்னா, சரி, சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்த மாதிரி 650 ரூபா பிளஸ் டாக்ஸ் அருமையான லாட்ஜ் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நம்ம மாம்பழம் விவரம் பார்க்கணுமா? சார் அது உங்க விருப்பம், பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு நீங்க என்ன வேணா பண்ணலாம். சார் இப்ப அது இருக்கட்டும் சார். இப்ப நான் மட்டும் வரணுமா வேற யாரும்? சார் இப்ப அதுதான் சார் முக்கியமான விஷயமே. நீங்க மட்டும் இல்ல சார், அது ஒரு 3 hours ஷோ. சரி, நீங்க வந்து மிமிக்ரி நான் கொஞ்சம் பண்றேன் சார். என்ன சார் இப்படி இறங்கிட்டீங்க நீங்க? இல்ல சார், குவாரண்டைன்ல என்னென்னமோ பண்ண வேண்டியது சார். சார் நம்ம இதுல ஆதவன் இருக்கார் சார். சார் அப்ப நீங்க வந்து நம்பர் சொல்றீங்களா இல்ல நீங்களே கான் கால் எடுத்துறீங்க? ஐயா என்ன பேச்சு, அவர் நம்மளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல. சரிங்க சார், ஒரு கான் கால் போட்டுருங்களேன். அப்ப போட்டு விடுறேன் சார். டெல்லிக்கு போகும் போல இந்த கால் தண்டி சவுண்டு. ஹலோ, இதுல ஒன்றும் குறைச்சல. ஆதவா சொல்லு. முத்து பேசுறியா? சொல்லியா. நிகழ்ச்சியே இல்ல 7 மாசம் காஞ்சி கிடந்தீல. ஆமா, உனக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கியா? என்ன ஆஃபர்? சும்மா கொஞ்சம் நஞ்சம் ஃபுல் பேமெண்டே கொடுத்துருட்டாங்க. 7000 ரூபாய் உனக்கு. ஃபுல் பேமெண்ட் 7000 ரூபாயா? ஆமா, அதனால நீ ஒண்ணு. சரி, அப்ப நீ 70000 ரூபாய் வாங்குறேன்னு சொல்லு. ஆமா, டிராவலோட சேர்த்தியா? நீ வேற டிராவலுக்கு தனியா கேட்டுறாத. ஏன் அவங்க வீட்டுல போய் தங்கிடவா? ஆமா, ஆனா 2 ப்ரோக்ராம் வேணும்யா. 2 ப்ரோக்ராம் 7000 ரூபாய்க்கு பண்ணுதான். எப்படி அவங்க வீட்டு வாசல்லே உட்காந்துக்குவா? ஆமா, சாப்பாடு கொண்டு வந்துரு வரையில. சாப்பாடு எடுத்து வந்துருமா? ஆமா, ஒரு பாய் ஒன்று கொண்டு வந்துரு. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடந்துட்டு காலையில வந்துடலாம். ஷூ எல்லாம் தொடச்சி வச்சுக்க. அங்க ஆடியன்ஸ் செருப்பெல்லாம் தொடச்சி வச்சிருக்காங்களாம். சரி, அப்ப மகேஷ் சார். சார் என்ன சார் கான் கால் கனெக்ட் பண்ணி இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க? எடுத்துட்டு பேசுங்க சார். ஹலோ. நான் மிமிக்ரி தான் பேசுறேன். மிமிக்ரி தான் பேசுறேன். நார்மல் வாய்ஸ்ல தானே சார் பேசுறீங்க? அதுவே ரொம்ப போற நார்மலா இருந்தா அந்த ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆகும், கேன்சல் ஆயிடும். அடுத்த கால் அசாருக்கு போயிரு. அவர் 3 ரூபாய்க்கு ரெடியா இருக்காப்புல. முத்து சார், அப்புறம் எனக்கு வந்து நம்ம கம்பெனி வச்சிருக்கோம் சார். அது அப்புறம் நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஒருத்தவங்க. என்ன இப்படி கேட்டுவிட்டீங்க? எங்க டீம்ல கலக்கு பேர்ல அக்கா இருக்காங்களா, எங்க வனிதாக்கா. நான் கேட்டது மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். இது அதை விட மோட்டிவேட்டா இருக்குங்க சார். மோட்டார் பைக்ல தான் வருவோம். அப்படியா? ஆமா. யாரு உங்க வனிதா? வனிதா என்னப்பா? அப்ப ஐயா, உங்கள்ட்ட செல்போனு கோகுல் எதுவுமே இல்லையா? கோகுல எங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் ஆன் பண்ணிட்டு வர்றாங்க போன்ல. அப்படி ஒரு காலகட்டத்தில் போயிட்டு நீங்க வனிதா ஆரஞ்சு கேட்டுக்கீங்களே. அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். நான்சென்ஸ் ஸ்டூபிடிட்டி கண்ட்ரி ஃப்ரூட் ஆஃப் தி இங்கிலீஷ். சார் சரி, அவங்கள கான் கால் எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்கலாம் சார். இந்த கனெக்ட் பண்றேன் சார். சரிங்க சார். ஹலோ சார், மகேஷ் சார் வந்துட்டாங்க மேடம். வணக்கம் மேடம். வனிதா மேடமா? என் நம்பர் யார் உங்களுக்கு கொடுத்தது? முத்து தான் கான் கால் எடுத்தாரு, அவர்கிட்ட பேசிங்க மேடம். லைன்ல தான் இருக்காரு முத்து. லைன்ல தான் இருக்காரு மேடம். முத்து, நீங்க தான் கால் பண்ணீங்களா? அக்கா சாப்பிடுறீங்களா சுக்கா? இல்ல திடீர்னு கால் வந்த உடனே யாருன்னு பார்த்தேன். இல்ல, என் கால் இங்கதான் இருக்கு, உள்ளதான் இருக்கு. அங்கேயே இருக்கட்டும். சொல்லுங்க முத்து. ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் ஸ்பீச் வேணும்னு கேட்டாங்க. மோட்டிவேட் ஸ்பீச். அதனால எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே உங்களை மிஞ்சிக்கிற ஆள் கிடையாது. பவர்ஃபுல்லா இருக்கும். சரி, பவர் பேங்க்லயே உங்ககிட்ட தான் பவர் வாங்கி எடுக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். முத்து சார் மீதி ப்ரோகிராம் ஸ்டேஜ்ல பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா? இல்லங்க கொஞ்சம் அதிகமா போயிட்டேன். ஆமா சார். சரி. இது எப்போ? இது வந்து மேடம் டேட் முத்து சார்
டேட் மேடம் கேக்குறாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம் மேடம் அப்படியே ஹோல்ட் போட்டுட்டு. டேட்டு மட்டும் இல்ல, பேரிச்சம்பழம் நீ கொய்யாப்பழம் எது வேணாலும் அது டேட் ஷோ. சரி முத்து சார் நான் அப்புறம் இந்த ஒரு ஷோரூம் ஓபனிங்க்கு நம்ம இதுலயே சேலத்துல முத்து நம்ம கிட்ட ஷோரூம் ஓபனர் ஒருத்தர் இருக்காங்களே, ஆமா அவங்களுக்கு டக்குனு லைன்ல போடு சார். நம்ம குக்கு வித்து ஃபேமிலி கோமாளி. குக்கு வித் கோமாளியா? ஆமா, நம்ம ரம்யா இருக்காங்களா சார், ரம்யா பாண்டியன். ஆமா, அவங்க வந்தாங்கன்னா அதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். ஆர் யூ ஷூர் சார்? சோறெல்லாம் வேணாம் சார், சோறெல்லாம் வேணாம். முத்து சார் ப்ரோக்ராம் மீதி அங்க வச்சுக்கலாம். சரி, நன்றி. நீங்க கால் பண்ணுங்க. இந்தா பண்றேன். எங்களுக்கு எல்லாம் மட்டும் ரிங் டோன், அவங்களுக்கு மட்டும் இதுவா? முத்து சார் இருங்க சார், ஒரே நிமிஷம் சார். இந்த கஸ்டமர் கேர் அடிச்சுக்கிறேன். ஓ, நிகழ்ச்சி பிடிச்சது நானு, எனக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் பூக்களே, பன்னீர்களே, புஷ்பங்களே. நான் வேற சிக்னலுக்கு மாறிக்கிறியா? வேற நெட்வொர்க் சிக்னலுக்கு ஓ, தேனப்பட்ட சிக்னல்ல இருந்து வேற டிஎம் சிக்னல் போ. சார் மகேஷ் சார். சார் என்ன சார் எல்லாம் இவ்வளவு லேட் பண்றீங்க? சார் சார் ரம்யா பாண்டிய கனெக்ஷன் விட்டேன் சார். ஹலோ ஹலோ, போன் ஆன் பண்ணிக்கிங்க ரம்யா. ஹலோ, காலை அட்டன் பண்ணுங்க ரம்யாங்கிறதுக்கு போனை ஆன் பண்ணி. நான் ஒரு பெண்ணுங்கிறதுனால ஆன் பண்ணுங்க சார். கேன்சல் ப்ரோக்ராம் போங்க எல்லாம். சார் வந்துட்டாங்க சார். மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். மேடம் ஒரு ஷோரூம் ஓப்பனிங் சேலத்துல. ஓகே. அதான் முத்து சார் வந்து இல்ல இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்து ரம்யா மேடம் இருக்காங்க. சரி. நீங்க என்ன மேடம் சார்ஜ் பண்றீங்க இந்த மாதிரி ஷோரூம் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி? ஷோரூமோட கீ கொடுத்துட்டாங்கன்னா போதும். ஓபன் பண்ணிடுவீங்க மேடம்? ஓபன் பண்ணிட்டு அந்த ஷோரூம் அவங்க எழுதிப்பாங்க. ஆமா, எனக்கு கூட வேணாம். அதோட இதுக்கு வந்து அவங்க சார்ஜ் மேடம் இப்ப கலக்க போதே சீசன் 9 இருக்குல்ல, ஆமாங்க. அதுல கண்டஸ்டன்டா இருக்கீங்களோ? இந்த மாதிரி இல்லைங்க, நிறைய பேர் கூட என் கூட ஜட்ஜஸா இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. இல்ல மேடம், அப்ப பேமெண்ட் முத்து சார்ட்டே பேசிக்குவேன் மேடம் நானு. சரி பேசுங்க, அவர் என்ன விட பலமா நல்லா பேசுவாரு. சரி மேடம். முத்து சார் சார், இது தவிர ஒரு 2 மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வேணும் சார். என்ன சார் இப்படி கேட்டீங்க? அதாவது அந்த ஷோரூமுக்கு வெளியில ஆடி கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க சார். ஆமா, அவங்க கிட்ட அது க்ளோஸ் ஒவ்வொரு ஆளையும் நிறுத்தி தனித்தனியா. நான் அதிகம் எல்லாம் பண்ண சொல்ல சார். 10 மணிக்கு நம்ம ஷோரூம் ஓபன் பண்ண போறோம். 10:15 உங்க சோறு மூடிடலாம் சார். இல்ல இல்ல இல்ல, வேகமா நாங்க ஈவென்ட் முடிச்சிரோம்னு சொல்றோம் சார். அது ஷோரூம் ஓபனிங் காமனத்துல முடிஞ்சிரும் சார். சரிங்க சார். பசங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அதிகபட்சம் வேண்டாம், ஒரு 5 hours பண்ணி கொடுத்தா போதும் சார். 5 hours சார். அவங்க நிகழ்ச்சி குறமாதமா இருக்குங்க சார். யாரு பேர் என்ன? பசங்க பேர் என்ன? அகில இந்திய புகழ் ஆசார், நாடு புகழ் நவீன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப? இந்த கேட்டு சொல்றேன் சார். அப்ப என்ன பண்ணிக்கிறீங்க? இவங்க பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நான் வந்து கடை திறக்கும் போது பேசணுமா? சார் மேடம் அப்பல பேச சொல்லுவாங்க. ஒன்னா மோட்டிவேட் பண்ணி பேச சொல்லுங்க, இல்ல 2 பேரும் மூட்டி விட்டு பேச சொல்லுங்க, ஏதாவது பேச சொல்லுங்க. இந்த ஷோக்கு பேமெண்ட் 1.5 lakh சார். எனக்கு கொடுத்துட்டீங்க, மீதி 4 பேர் இருக்காங்கல்ல சார். சார் இப்ப இந்த மாதிரி 5 பிரான்ச் இருக்கு நமக்கு. சரிங்க சார். ஒரு பிரான்ச்சுக்கு 30,000 ரூபாய். சரிங்க சார். 5 பிரான்ச்சுக்கு 1.5 லட்சம் சார். இது ஒரு ஆளுக்கு தானே சார்? சார் உங்களுக்கு புரியல, நான் யார் யாரை கான் கால் எடுக்க சொன்னேன்? ஆமா, 6 பேர் சார். அப்புறம் கரகாட்டம், ஒயிலாட்டம், பித்தலாட்டம் எல்லாம் கூட்டு வந்து உங்கள்கிட்ட 1.5 லட்சம் வாங்கிருக்கு. நாங்க வடவழி முருகன் கோயில பிச்சை எடுத்து போயிடும் சார். போன வைங்க சார். உண்மையிலே எங்களுக்கு இதான் நடந்துக்கிட்டு எல்லாரும் கேட்கறான், எவனும் ஷோ கன்ஃபார்மே பண்ண மாட்டேங்குது. அதுலயும் ஆதவன் சும்மா இல்லாம கலக்கு பேர் இன்னைக்கு 2 மணிக்கு வருது பாருங்க. அவன் போட்டிருந்த அட்வான்ஸை திருப்பி போடுன்ட்டு